அனைவரும் ஒன்றோடு நன்றாக இருந்து நல்லதை பெற்று வாழ வேண்டும். நல்லதே நடக்கும். எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் வடிவம் தரும். நமக்கு ஒரு வடிவத்தை தெய்வம் தருவாங்க. அதில் தெய்வமே வடிவமாக நம்ம அமையும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். என் தாய் அபிராமி உங்கள் எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பா. நல்ல சூழ்நிலைகள் அமையும், தன்னம்பிக்கை நிறைய வளரும். இன்றைக்கி உங்களோட நான் பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம ராசியிலே மறைந்திருக்கக்கூடிய சக்தியை பற்றி பேச போகிறோம். 90% பேருக்கு தெரியாத ஒரு ரகசியங்களை பற்றி பேச போகிறோம். இந்த சக்தியை பயன்படுத்தினா வாழ்க்கை மாறும். அது என்ன சக்தி? கேள்வியை முதல்ல சொல்லிடுறேன், அதற்கு விடையை அடுத்து சொல்கிறேன். அது என்ன சக்தி? இப்போ ரிஷபராசின்னா ரிஷபத்துடைய பலம் சுக்கிரன். ஆண்டவன் எங்களுக்கு நிறைய ஆசையை கொடுக்குறான், மதி நுட்பத்தை கொடுக்குறான். 2வது வீடு எங்களுக்கு புதனுடைய வீடு, வாய்ப்புகளை கொடுக்குறான். 5வது வீடும் புதனுடைய வீடு. பூர்வத்தில் செஞ்ச புண்ணியங்களில் சில பலனையும் எனக்கு கொடுக்குறான். ஆனாலும் இது எல்லாம் இருந்தும் எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று இடைஞ்சலாக இருக்குது, எங்களுக்குள்ளே இருக்கிற பவரை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய என் ரிஷபராசி குழந்தைகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். நீங்கள் இதை எடுத்துக்கணும். இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளிலிருந்து நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு லைன் வண்டியை பிடிச்சி ஓட்டினோம்னா நிச்சயமாக நம்மளுடைய ஜாதகம் பிரகாசம் அடையும். நம்மளால் பிரகாசம் அடைய முடியும். நம்மளும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உதாரணமாக செயல்பட முடியும். இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சு. ரிஷபராசி குழந்தைங்க, முதல்ல கேள்விக்கு வருவோம். நம்ம ஜாதகத்தில் மறைந்திருக்கிற சக்தி என்ன? முதல் கேள்வி, அது ஏன் மறைந்திருக்கிறது? 2வது கேள்வி, அது எப்படி வெளிக்கொண்டு வருவது? 3வது கேள்வி, அதை எங்கு பயன்படுத்துவது? 4வது கேள்வி, அதாவது என்ன தவறுகளை நாம் தவிர்க்க வேண்டும்? அது என்ன சக்தி? அது ஏன் மறைஞ்சிருக்கு? அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது? அது எங்கு பயன்படுத்துவது? என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும்? இந்த 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏதோ ஒரு தவறு பண்ணுறோம். என்ன தவறு? ஒன்று, ரொம்ப நம்புறது. இல்லைன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேங்கிற பேரில் எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது. கான்ஃபிடென்ட் மட்டும் இருக்கும், ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பப்போ ஆய்வு களத்தில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அங்கே மிஸ்டேக் ஆகிறது. கனவு, நிறைய விஷயங்களை சில பேர் ரொம்ப நம்பி அந்த கனவுல அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க செஞ்சுப்பாங்கன்றது, இதில் நம்ம டவுன் ஆகிடுறது. சார், நான் நல்லா வர நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு உதவலை சார். நான் நல்ல ஒரு சூழ்நிலைகளை பிடிச்சி வரலான்னு நினைக்கும் போது என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க சார், வெளியில் தள்ளிட்டாங்க சார். நானாக இப்போ முயற்சி பண்ணி வர வேண்டியதாக இருக்குது சார். எப்போ சார் இந்த நிலை மாறும்? இதுதான் ரிஷபத்துடைய கேள்வி. அப்போ அந்த சக்தி தெரியணும். முதல்ல நம்மக்கிட்ட மறைந்திருக்கிற சக்தி என்னென்னா பொறுமை. இந்த பொறுமைங்கிற ஒரு குணம் இருக்குது. அதனால் நீ ஜெயிப்ப தங்கம். நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க தங்கம். நீங்கள் பொறுமைங்கிற ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எங்கே பொங்கணுமோ அங்கே பொங்குங்க. எல்லா இடத்துலையும் பொங்கிடாதீங்க. எங்கே கோவப்படணும், எங்கே வேகப்படணும் அங்கே மட்டும் வேகப்படுங்க. அடிக்கடி வேகப்பட்டுறாதீங்க, அடிக்கடி கோவப்பட்டுறாதீங்க. இந்த பொறுமைங்கிறதா உங்களுடைய சக்தி. அடுத்தது, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு மறைந்து இருக்குது. அது முதல்ல வெளிப்படணும். பணம் மோட்டிவ். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். பணம் மோட்டிவ். நான் ஜெயிக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நான் தொழிலில் பெரிய ஆள் ஆகணும், நான் படிப்பில் நல்லா வரணும், நான் அரசியலில் பெரிய ஆள் ஆகணும், என்ன தடை இருந்தாலும் அதை அடித்து உடைக்கணும். இந்த கான்ஃபிடென்ட் லெவல்
இதுக்கு என்னென்னா மணி மைண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். மணி மைண்டுனா தேவையில்லாத செலவுகளை முதல்ல குறைக்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு மணி மைண்டில் வரணும். மணி மைண்டில் எல்லோரும் எல்லாத்தையும் பணமாக பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லை. தேவையில்லாத செலவை முதல்ல குறைக்கிறது. விளம்பரத்திற்கான செலவை முதல்ல குறைக்கிறது. நம்ம டிப்டாப்பாக இருக்கணும். நம்ம சில விஷயங்களை செவி கொடுத்தே கேட்கக்கூடாது. நிலையான சிந்தனைகளை ஏற்படுத்திக்கணும். கான்ஃபிடென்ட் லெவலில் அதான் ரொம்ப முக்கியம். நான் ஜெயிப்பேன் தான். இடையில எங்கேயுமே தடுமாற்றமே வரக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 5வது வீடு புதனுடைய வீடு. அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கணும். அங்கே சுக்கிரன் நீசம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் ஆட்சி. அப்போ இந்த அந்த சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். சுக்கிரன் சரியா இல்லைன்னா நம்ம அந்த சுக்கிரனை பலப்படுத்துவது என்னங்கிறத முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடணும் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ பெரும்பகுதி நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது சந்திரனும் சுக்கிரனும். அப்போ நம்ம முதல்ல விஷயம் என்னென்னா நிலையான சிந்தனை. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமா அது முடிச்சுட்டு தான் விடணும். முன் வைச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அதுமாரி நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்க பார்க்க முடியுமா? நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், நமக்கு வர பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும். இந்த மானம் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ரிஷபராசிக்காரர்கள். ஃபேமிலியை ஒரு ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது எங்கேயுமே விட்டுறாதீங்க. அப்போ தான் உங்களுடைய சக்தி வெளியில் வரும். உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். அதை வெளியே கொண்டு வருவதற்கான இதான் வழி. இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களே நம்மளை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நம்மளை பார்த்து கண்ணு வச்சுருவாங்க, பொறாமப்படுவாங்க. அப்புறம் நமக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க, எனக்கு இவர் வாய்ப்பே கொடுக்கல, இவர் என்னை மதிக்கலை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாக்கமே ஏற்படும். அதனால் ஃபேமிலியை நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அடுத்தது எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக முடிவெடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நிதானமாக யோசிங்க. அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதோட அர்த்தம் என்ன? பெண்கள் பின்னாடி வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு அதிர்வு வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, இது நடக்கிறதுனால அது நடக்க போகுதுங்கிறத பெண்களால் உணர முடியும். அதான் பெண் புத்தி பின் புத்தி. பின்னாடி நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெண்கள். அதனால தான் வீட்டில் ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருக்காதுன்னுவாங்க. எப்படி அந்த பெண்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கோ எல்லாருக்கும், ஆண்களுக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் வரணும். ரிஷபராசிக்காரவங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த தன்மையை முதல்ல எடுத்துங்க. நிதானமாக முடிவெடுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை தான் இப்போ நம்ம ஃப்ரேமில் கொண்டு போட்டு பார்க்கணும். நம்ம மைண்டில் ஓட்டி பார்க்கணும். அந்த படம் மாதிரி ஓடணும். இந்த ஃப்ரேமில் போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அது அப்படியே நடக்கவும் செய்யும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி நினச்சேன்ப்பா அதே மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கே ஃபீல் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு மற்றும் கலை உணர்வு அதிகமாகும். மீடியா லைனு, உங்கள் லைன் எப்படியா இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர், மீடியா, ஆர்ட்டு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட்டு, ஜெராக்ஸு, இது மாதிரி விஷயங்களில் தான் இறங்குவோம். ஏதோ ஒரு படைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் அதையே பிடிச்சிக்குங்க. அரசியல் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கலைத்துறை தான் ஏதோ கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதனால் தைரியமாக இறங்குங்க. கலை உணர்வு, சார் நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் சார், என்ன பண்ணும், அதில் உங்களுக்கு ஒரு கலை உணர்வு இருக்கும். அதில் தான் அந்த மருத்துவமே உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு காலையில் இந்த ஸ்லோகம் கேட்டுட்டு போனால் தான் சார் பெஸ்ட்டு. வெரி குட். நான் காரில் போகும்போது, ஜேர்னி பண்ணும்போது, ஒரு ஆப்ரேஷனுக்கே போகும்போது இந்த மியூசிக் கேட்டுட்டு போகணும். இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, யாரோ ஒரு மியூசிக் ஒன்று கேட்டுட்டு போகணுன்னா அதுதான் பெஸ்ட்டு. அந்த உணர்வு உண்டு. அது வேலையை அதிகப்படுத்தும். இதுதான் உங்களுடைய பெரிய பலம், அந்த சக்தி வெளியில் வர்றது. அதுமாதிரி நம்பிக்கைக்குரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு நாளும் நீங்கள் உங்களை அதாவது குறைஞ்சி எடை போட்டுறாதீங்க. உங்களை குறைச்சி எடை போட்டு பார்த்துறாதீங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த ரொம்ப நாள் போடுற பிளானில் மட்டும் கவனமாக இருக்குது. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. செலவு பண்ண வேண்டிய விஷயத்தில் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள். ரொம்ப முதலீடுகள் போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடுகளை போடுங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு வாங்குகிற பொருளாக இருக்கட்டும். ரொம்ப கடனை வாங்கி வச்சிடாதீங்க. கண்ணுக்கு அப்புறம் கடலில் முழுகிற அளவுக்கு கடன் வந்து நிற்கும்.
அதனால் நீண்ட கால திட்டங்களை போடும்போது மட்டும் கவனமாக போடுங்க. சுக்கிரன் எப்படி ஆக்டிவாக இருக்காருன்னு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சக்தி நமக்கு வெளிப்பட வேண்டும், நல்லா இருக்கணும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. பிரத்யங்கராதேவி, அந்த அம்பாவை வழிபாடு பண்ணுங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். கிராமத்து கோவில்கள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குலதெய்வம், கிராமத்து கோவில்கள், மாரியம்மன், பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி அதிகமாகும். அதில் பிரத்யங்கராதேவியை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சுக்கிர ஹோரையில் சென்று வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய கனவுகள் மெய்ப்படும். நிச்சயம் நல்லது நடக்கும். உங்கள் லைஃப்பில் உங்கள் ரகசியம், உங்களுக்கு சில விஷயங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னிலேருந்து கீப் இட் பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.